ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நாளைய வெற்றி விடியலில் என் பிள்ளை உனக்கு செய்வினை செய்தவர்களை எல்லாம் நான் அடையாளம் காட்டப் போகின்றேன். என் தங்க குழந்தையே, அதற்காக நான் இன்று வந்திருக்கின்றேன். இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்த செய்தியினை கேட்காமல் சென்றால் உனக்குத்தான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் போய்விடும். அதனால் இன்று உன் அம்மா உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஆட்டி படித்த ஒரு பிரச்சனையை இன்றே நான் உனக்கு முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றேன். உன் இல்லத்தில் வந்த முன்னோர்கள் அதனை சரி செய்து விட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்கு செய்வினைகளை செய்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பாடத்தினை புகட்ட வேண்டிய கட்டாயம் ஒரு தாயானவளாக எனக்கு இருக்கின்றது. இவர்கள் செய்த செய்வினையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி விட்டேன். ஆனாலும் செய்வினைகள் செய்ய நினைத்தது உனக்கும் செய்வினைகள் செய்து அதனால் நீ படும் கஷ்டங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்க வேண்டும் அல்லவா? அந்த தண்டனையை கொடுப்பதற்காகத்தான் இன்று உன் தாயானவள் நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். உன்னிடத்தில் சொல்ல போகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்க குழந்தையே, எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சண்டைகளாகவும் பிரச்சனைகளாகவும் உன் வீட்டில் எந்நேரமும் சண்டைகளும் சச்சரவுமாக வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? உன் இல்லத்தில் அமைதி என்ற ஒன்றே இல்லை. எதற்கெடுத்தாலும் சத்தம். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? உனக்கு சத்தமிட விருப்பமில்லை. அவர்களிடம் சத்தமிட வேண்டாம் என்று சொன்னாலும் அவர்கள் கேட்பதாக இல்லை. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று சொன்னாலும் அவர்கள் அந்த கட்டுப்பாட்டில் இல்லை. இப்படி ஒவ்வொருவரின் மனநிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் பொழுது எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று நினைத்த இந்த வாழ்க்கை என் தங்க குழந்தைக்கு இப்படி அடுத்தவர்கள் சிரித்து வேடிக்கை பார்க்கும் அளவிற்கு மாறிவிட்டதே என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நமக்கு மட்டுமே என் குடும்பம் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி என் பிள்ளை நீ அத்தனை விஷயங்களும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? இப்படியெல்லாம் நடக்கவில்லை. சில காலங்களாகத்தான் இது போன்று ஒற்றுமை இல்லாமல் எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து எப்படி நாம் மீண்டு வர முடியும் என்று யோசிக்கின்ற நேரத்தில் என் தங்க குழந்தையே, உனக்கு முதலில் இந்த பிரச்சனை எதற்கு வந்தது என்று உன் அம்மா நான் சொல்லுகின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் மீது தவறு சொல்ல ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இதுவெல்லாம் இவர்கள் செய்த செய்வினைதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனநிலையை இவர்கள் மாற்றியதனுடைய விளைவுதான் இப்பொழுது உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள். உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு இவர்கள் சூழ்ச்சி செய்து செய்வினையை வைத்து விட்டார்கள். அதன் செய்வினை சூழ்ச்சிதான் இப்பொழுது அதன் வேலைகளை காட்டி கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து நிச்சயமாக அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும். இவர்களோடு இவர்கள் புதிதாக வைத்திருக்கின்ற இந்த பழக்கம்தான் உன்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். மற்றவைகள் எல்லாம் உன்னை விட்டு தானாக விலகிவிடும். என் தங்க குழந்தையே, இதனை நீ மறந்து விடாதே. இந்த தாயானவளிடம் கண்ணீர் விட்டு சிந்துகிறாய் அல்லவா? அம்மா, என் வாழ்க்கை இப்படியே சென்று விடுமோ என்று. இந்த வாழ்க்கையை இதற்கு மேலும் நான் எந்த விஷயங்களிலும் மகிழ்ச்சி அடைந்து விட முடியாதோ என்றெல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய வேதனையெல்லாம் உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த தாயானவளால் முடிய போகின்றது. நான் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வகிக்கப் போகின்றேன். என் குழந்தையே,
செய்வினை செய்த இவர்களுக்கு நான் கொடுக்க போகின்ற தண்டனை என்னவென்று உன் தாயானவள் நான் சொல்கிறேன். அவர்களுக்கு தண்டனை என்று சொல்வதை விட சரியான பாடத்தினை நிச்சயமாக புகட்டித்தான் ஆக வேண்டும். என் குழந்தையே, இவர்களினுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா? நாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம், இவர்களால் நம்மை என்ன செய்துவிட முடியும் என்று நினைக்கின்றார்கள் அல்லவா? ஆனால் உண்மையில் இவர்களுக்கு தெய்வத்தின் மீது பயமில்லை என்பதுதான் உண்மை. அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் பொழுது தனக்கும் அது திருப்பி வரும் என்கின்ற எண்ணம் முதலில் இவர்களுக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் அப்படி செய்யும் பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டாமா? இந்த கேடுகெட்ட மனிதர்களுக்கு தெய்வத்தின் மீது எந்த ஒரு பயமே இல்லை, தெய்வத்தை பற்றி எந்த ஒரு கவலைகளும் இவர்களுக்கு இல்லை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? என் தங்க குழந்தையே, இதற்கான தண்டனைகள் இவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. இதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டிய காலம் வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற அத்தனை சோதனைகளும் இனிமேல் நீ கேட்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்களுக்கும் பதிலடி தந்து அவை யாவும் உன்னை விட்டு விலக வேண்டும். யாருக்காக இத்தனை காலமும் பிரச்சனைகளை நீ சுமந்தாய் என்பதனை உணர்ந்து கொண்டால் இந்த செய்வினை செய்தவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே நீங்கிவிடும். என் தங்க குழந்தை, இவர்களுக்கு நான் கொடுக்க போகின்ற பாடம், எந்த ஒரு விஷயத்திற்காக உன் வாழ்க்கையில் செய்வினையை செய்ய இவர்கள் துணிந்தார்களோ, எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி உன்னை காயப்படுத்த இவர்கள் நினைத்தார்களோ, அந்த ஒரு விஷயத்தை நான் அவர்களுக்கே செய்து கொடுக்க போகின்றேன். செய்வினைகள் என்பது அத்தனை சாதாரணமான காரியம் கிடையாது. என் தங்க குழந்தையே, ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனதை கலைத்து அவர்களுக்கு காயத்தை கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் நாம் கவனிக்கப்பட வேண்டியது. சரியான நேரத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட வேண்டும். இவ்வளவு மோசமான எண்ணங்களோடு இந்த தீய மனிதர்கள் இங்கே இருப்பது சரியான விஷயம் அல்ல. இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இனி உன்னை விட்டு விலகி செல்ல போகிறார்கள் என்று நினைப்பதில் ஒரு வகையில் உனக்கு சந்தோஷம் இருந்தாலும் மற்றொரு வகையில் இவர்கள் மீண்டும் நம்மை தேடி வருவார்களா? ஏனென்றால் நம்முடைய மனதுதான் இளகிய மனது ஆயிற்றே. தாயிருக்கிறது, மீண்டும் நம்மிடம் வந்து நின்றால் நிச்சயமாக இவர்களுக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடுவோம் என்கின்ற பயம் உனக்குள் இருக்கின்றது. என் பிள்ளையே, எல்லோருக்கும் ஒரு பொறுமை இருக்கின்றது. அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை கடக்காதவரை மட்டும்தான் அந்த வாழ்க்கை அவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் ஆட முடியும். அந்த எல்லை முடிந்துவிட்டது என்றால், இதற்கு மேல் இவர்கள் வாழ்க்கையில் ஆட முடியாது என்றால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கின்ற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் வேண்டுமென்றே நிம்மதியை குலைக்க அங்கும் இங்கும் ஓடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வாழ்க்கை எந்த நல்லதையும் செய்து கொடுக்க போவது கிடையாது. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு நன்மையை தரப்போவது கிடையாது. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாமல் இவர்கள் அடுத்தவர்களின் மனநிலையை பற்றி கவலைப்படாமல் நாம் எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைக்கின்றார்களோ, அப்பொழுதே இவர்களின் வாழ்க்கையில் இருந்த அத்தனை விஷயங்களுக்கும் அவர்களும் முடிந்துவிட்டது. இதற்கு மேல் அவர்களுக்கு நன்மை என்று நடக்க எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அடுத்தவர்களின் நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று இவர்களுக்குள் எண்ணங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இனி ஒரு நாளும் அவர்களினுடைய வாழ்க்கையில் நீ தலையிடவும் முடியாது. ஏனென்றால் நல்லவர்களாக இருந்தால்தானே அவர்கள் வாழ்க்கைக்குள் தலையிட வேண்டும். இவர்கள் இனிமேல் அவர்களுக்கான நேரத்தை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டியதுதான். ஏனென்றால் இந்த தாயானவள் அவர்களின் வாழ்க்கையில் இனி ஆடப்போகின்ற ஆட்டம் எப்படி இருக்க போகின்றது என்று என் பிள்ளை நீ கண்குளிர காணத்தான் போகின்றாய். அவ்வளவு எளிதாக இனி நான் அவர்களை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன் மனதிற்குள் இருக்கிற வேதனைகள்
பிரச்சனைகளை எல்லாம் விட்டுவிட்டு உன் மனது சுமக்கின்ற சுமைகளை எல்லாம் மறந்துவிட்டு இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை மட்டும் காண்பதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். உன் தாயானவள் உனக்கு நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். நீ வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு நான் உன்னுடைய விருப்பப்படியே நடத்தி கொடுக்க போகின்றேன். என் தங்கமி, எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கை மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த நேரத்தில் உனக்கு என்ன நடக்குமோ என்றெல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட. ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க குழந்தையே, இன்று உன் தாயானவள் உன்னுடைய இல்லத்திற்கு உனக்கே தெரியாமல் ஒரு பொருளை ஒரு நபர் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அதை என்ன பொருள் என்பதனையும் அவர்கள் எதற்காக உன்னிடத்தில் வைத்துவிட்டு சென்றார்கள் என்பதனையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற விஷயங்கள் உண்மை என்று நீ தெரிந்திருக்க வேண்டும். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதற்காக நடக்கிறது, என்னென்ன பலன்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற காரணத்தால் உனக்கு சில நன்மைகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல போகின்ற விஷயம் மிக அவசியமான விஷயம். இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக இதனை நீ தெரிந்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதும் இதுநாள் வரையிலும் உனக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுத்தது என்பதனையும் தெரிந்திருக்க வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்த பொழுதும் அப்போது உனக்கு வாழ்க்கையில் பிடிப்பு வேண்டும் என்பதற்காக நான் சில சந்தோஷங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு ஆறுதலையும் நேர்மறையான எண்ணங்களையும் சந்தோஷத்தையும் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான நல்ல வழியை காட்டுவதற்காகத்தான் உன் தாயானவள் நாள்தோறும் உனக்கு நல்ல வாக்கினை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்படியாக நான் உன் இல்லத்திற்கு வந்த பொழுதுதான் அந்த ஒரு விஷயத்தினை, அந்த ஒரு பொருளை நான் கண்டுகொண்டேன். இது எப்படி உன்னுடைய இல்லத்திற்கு வந்தது என்று நான் பார்க்கும் பொழுதுதான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்த ஒருவர்தான் மறைமுகமாக வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் என்பதனை நான் கண்டு கொண்டேன். ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, சில ஆண்டுகளாகவே அது உன்னுடைய இல்லத்தில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இன்று இந்த தாயானவள் அதை எடுக்க வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த பொருளினால் நீ பல வேதனைகளை எல்லாம் அடைந்து விட்டாய். அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேதனையிலிருந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இனிமேலும் அதற்கு முழுமையான தீர்வினை கொடுக்க வேண்டும். நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் நல்லதொரு பதிலை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, இதற்கான தீர்வுகள் என்ன, பதில் என்ன என்று நீ தெரியாமல் ஒவ்வொரு நாளும் குழப்பத்தில் இருந்தாய். நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லதெல்லாம் நடக்காதா? நாம் நிம்மதியாக இருக்க மாட்டோமா? நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று வேதனையோடு நீ புலம்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா? அதற்கெல்லாம் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கத்தான் போகின்றது. என் பிள்ளையே, உன் இல்லத்தில் இடம் கொடுக்காமல் அவர்களால் தானாக உள்ளே நுழைந்துவிட முடியுமா? யோசித்துப்பார். அப்படியே வந்தாலும் அவர்கள் உள்ளே ஒரு பொருளை வைக்கின்ற அளவிற்கு நீ இடம் கொடுத்தது உன்னுடைய தவறுதானே. இந்த வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உனக்கு அரைகுறையாக தெரிகின்றது. முழுவதுமாக நிறைய விஷயங்கள் இன்னும் உனக்கு தெரிந்த பாடில்லை. இப்பொழுது உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எதனால் தான் இப்படி உனக்கு நடக்கின்றது என்று நீயாகவே நினைத்து கொண்டிருப்பாய். அம்மா இதை உனக்கு நான் தெளிவாக சொல்லும்போது நீ காது கொடுத்து கேள். ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு சாதாரணமாக வந்துவிடவில்லை. இந்த வாழ்க்கையில் யாருக்கு எந்த நேரத்தில் உனக்கு
நல்லது நடக்கும், எந்த நேரத்தில் கெட்டது நடக்கும் என்று அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியாது அல்லவா? நம்மோடு பேசுகின்ற எல்லோரும் நல்லவர்கள்தான் என்று எப்பொழுதும் கண்மூடித்தனமாக நம்பிவிடக்கூடாது. ஆனால் தன்னுடைய மனதிற்குள் கெட்ட எண்ணங்களை வைத்திருக்கலாம் அல்லவா? வெளியில் பேசுவது மற்றும் நன்றாக பேசிவிட்டு அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த தீய எண்ணங்களை உன்னிடத்தில் வெளிக்காட்டி விடமாட்டார்கள். அப்படி உன் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள், அவர்களின் உண்மையான குணம் என்னவென்பதனை நீ நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களிடத்தில் நீ பேசும் பொழுதுதான் கவனமாக பேச வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஒருவர் வாழ்க்கைக்குள் வருகிறார்கள் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைவதற்கு முன்பாகவே சில திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டுதான் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைந்திருப்பார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருந்து கொண்டு என்னதான் உனக்கு நன்மைகளை எல்லாம் கொடுத்தாலும் அதில் இருக்கிற நன்மைகளை எல்லாம் உன்னால் முழுமையாக பெற முடியாமல் போகிறது. அதற்கு காரணமும் இவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீ எந்த ஒரு விஷயத்தை புதிதாக செய்தாலுமே அதில் உனக்கு தடையாகவும் நிற்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த அம்மா தேவையில்லாமல் யாரையும் நான் குறை கூறவில்லை. நல்லவர்களை எல்லாம் கெட்டவர்கள் என்று உன் முன்னால் ஒரு நாளும் நான் அடையாளப்படுத்த மாட்டேன். நான் சொன்னது சில வருடங்களுக்கு முன்பாக உன்னுடைய இல்லத்திற்குள் வந்த ஒருவரை பற்றியது. என் பிள்ளையே, அப்போது அவர்களிடத்தில் நீ அதிகமாக பழகி கொண்டிருந்தாய். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்களோடு தான் பகிர்ந்து கொண்டிருந்தாய். உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை பேரின் கஷ்டங்களை பற்றியும் அத்தனை பேரின் நல்லதை பற்றியும் இவர்களிடத்தில் ஏற்கனவே நீ பகிர்ந்திருக்கிறாய். அவர்களை பற்றிய விஷயங்களை எல்லாம் நீ சொல்லும் பொழுது இவர்கள் சந்தோஷம் அடைந்ததால் தான் நீயாக ஆர்வத்தோடு இவர்களிடத்தில் பேச ஆரம்பித்து விட்டாய். உனக்கான வேதனைகளை நீ அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் போது உன்னுடைய வேதனைகளை அவர்கள் அனுபவித்தது போலவே உணர்வு பூர்வமாக துடித்து உன்னிடத்தில் அத்தனையும் கேட்டார்கள் அல்லவா? என் குழந்தையே, அவர்கள் கேட்ட விதத்தில் உண்மை இல்லை. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நினைத்து ஒருவர் சந்தோஷப்படுகிறார் என்றால் அவர்களின் உண்மையான குணம் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இப்படிப்பட்ட ஒருவர்தான் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பொருளை மறைத்து வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். அந்த பிரச்சனைக்குரிய பொருள் எங்கே இருக்கிறது என்று ஒரு நாளும் நீ தேடாதே. என் செல்லமே, அவர்கள் வைத்தது உன் இல்லத்தில் அல்ல, உன்னுடைய மனதில், அதாவது உன்னுடைய உள்ளத்தில்தான் அதை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள். அவர்கள் எதிர்மறையான எண்ணங்களை ஆழமாக விதைத்துவிட்டு சென்று விட்டார்கள். என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடத்திலும் யார் யார் என்னென்ன சொல்கிறார்கள் என்பதனை அப்படியே கேட்டு மற்றவர்களிடத்தில் சொல்லும் பொழுது அதை மாற்றி சொல்லி விடுகிறார்கள். உன்னுடைய உடன் பிறந்த உறவை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லியிருப்பாயானால் அந்த விஷயத்தை யாரை பற்றி சொன்னாயோ அதை அவர்களிடத்திலேயே தெரிவித்து விடுகிறார்கள். இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் மற்றவர்களிடத்தில் சொல்லிவிட்டு உன் குடும்பத்திற்குள்ளேயே பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவுதான் உன் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பிரிவு என்பதனை நீ மறந்துவிடாதே. நீ எவ்வளவு சாதாரணமாக பேசினாலும் நீ ஏதோ திட்டமிட்டு இதை பேசுகிறாய் என்ற மனநிலைமையில் அந்த நோக்கத்தோடு அவர்கள் அங்கே மாற்றி சொல்லிவிட்டார்கள். என் தங்க குழந்தையே, அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் அடையாளம் கொண்டு உன்னோடு பிரச்சனைகளை சரி செய்ய வந்திருக்கின்றேன். எல்லோருடைய குடும்பத்திற்குள்ளும் பிரச்சனைகள் வருவதும் கருத்து வேறுபாடு வருவதும் இயல்பானதுதான். அதற்காகவெல்லாம் யாரையும் யாரிடத்திலும் நாம் விட்டு கொடுத்து பேசிவிடக்கூடாது. உன் அம்மா இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறேன். அது என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் நல்லதொரு மங்களகரமான காரியத்தை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன். அந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரின் மன வருத்தங்களும் சிறு சிறு பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் மறைந்துவிடத்தான் போகின்றது. என் குழந்தையே, இந்த விஷயத்தில் தவறு நடந்திருந்தாலும் சரி,
உன்னிடத்தில் தவறே என்றாலும் சரி, நீ பெருந்தன்மையாக நடந்து கொண்டு உன் குடும்பத்தில் நடக்கின்ற மங்களகரமான விஷயத்தை நீ திருப்தியாக நடத்தி கொடுக்க வேண்டும். உன் தாயானவள் உனக்கு நான் துணையாக இருந்து எல்லாவற்றையும் நல்லதாகவே நடத்தி கொடுக்க போகின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த தாயானவளினிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த அம்மாவினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்று கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதனால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகின்றது. நீ ஒருமுறை சிந்தித்துப் பார். இந்த தாயானவள் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் என்று, எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கின்றேன், நீ எப்படி இந்த தாயானவளிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்து உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கின்றாய் என்பதனை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கிறாயா, என்னை வணங்குகிறாயா என்று நான் மனதளவில் கூட சந்தேகப்படவில்லை.